Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Photosynthesisல part 2 வீடியோ பெரிய பார்ட் வீடியோவா பார்த்துட்டு இருக்கோம். அதுல part 2 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம லைட் ரியாக்ஷன் பத்தி தெளிவா பார்க்க போறோம். லைட் ரியாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிரலாம். சோ லைட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன? லைட் ரியாக்ஷன் வந்து photochemical phase of photosynthesis அப்படினு சொல்வோம். ஏன் அப்படினா இங்க லைட் எனர்ஜி will be utilized. இங்க நாலு விஷயம் நடக்குது. அந்த நாலு விஷயம் என்ன? தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு லைட் அப்சார்ப் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் லைட் அப்சார்ப் பண்ணப்படுது. ரெண்டாவது ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நடக்குது. ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நடக்குது. மூணாவது ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. நாலாவது ஃபார்மேஷன் ஆஃப் ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ் தட் இஸ் ATP and NADPH ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த நாலு விஷயங்கள் தான் லைட் ரியாக்ஷன்ல நடக்குது. ஃபர்ஸ்ட் லைட்டை அப்சார்ப் பண்ணணும், வாட்டரை உடைக்கணும், ஸ்பிளிட் பண்ணணும். ஏன்னா வாட்டரை ஸ்பிளிட் பண்ணாதான் நமக்கு புரோட்டான், எலக்ட்ரான், ஆக்சிஜன்லாம் கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் ஆயிரும் வாட்டர்ல இருந்து. அண்ட் தென் ஹை எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸான ATP and NADPH ப்ரொடியூஸ் ஆகணும். ஓகே, ஸோ எங்க இந்த லைட் ரியாக்ஷன் நடக்குது? வெரி இம்பார்ட்டன்ட். கிரானா, இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லைட்ல G இருக்கா? கிரானாவிலையும் G இருக்கு. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லைட்ல G இருக்கு, கிரானாவிலையும் G இருக்கு. லைட் ரியாக்ஷன் கிரானால நடக்குது. கிரானாங்கிறது யாரு? தைலகாய்ட்ஸை இந்த மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறது தானே கிரானா. குளோரோபிளாஸ்ட்ல தைலகாய்டை அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறது. அப்போ ஒரு பார்ட்டுக்கு பேர் என்ன? தைலகாய்டு. அப்போ லைட் ரியாக்ஷன் கிரானால நடக்குதுன்னு சொல்லலாம், தைலகாய்ட்ல நடக்குதுன்னு சொல்லலாம். இதையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லைட்ல T இருக்கு. ஈஸியா லைட் ரியாக்ஷன் தைலகாய்ட்ல நடக்குது, இல்லைன்னா லைட் ரியாக்ஷன் கிரானால நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ பிக்மெண்ட் சிஸ்டம்னா என்ன சார்? அதாவது PS அப்படின்னு சொல்லுவோம். பிக்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம PS அப்படின்னு சொல்லுவோம். இதுல ரெண்டு பிக்மெண்ட் சிஸ்டம் இருக்கு, PS1 அண்ட் PS2. அது என்ன சார் 1 and 2? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது PS1, செகண்ட் கண்டுபிடிச்சது PS2. அவ்வளவுதான். ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. அந்த நேம் வந்து எப்படி வச்சாங்கன்னா ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. ஓகேங்களா? டோன்ட் ஃபர்கெட் திஸ் ஆர்டர் ஆஃப் டிஸ்கவரி. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா PS1, செகண்ட் கண்டுபிடிச்சதுனால PS2. P stands for photo, S stands for system. அவ்வளவுதான். போட்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? accessory pigments and reaction center. reaction center என்னன்னு போன பார்ட் வீடியோலயே பார்த்தோம். reaction center அப்படிங்கிறது chlorophyll A தான் reaction center. ஒரே ஒரு pigment, primary pigment chlorophyll A தான் reaction center. accessory pigments அப்படிங்கிறது other than chlorophyll A. chlorophyll A இல்லாம நீங்க என்ன pigment வேணா சொல்லுங்க. chlorophyll B, chlorophyll C, xanthophyll, carotenoids எல்லாமே accessory pigments. so accessory pigments and reaction center ரெண்டும் சேர்ந்தது தான் pigment system. இத photo system னு சொல்வாங்க. pigment system or photo system ரெண்டும் ஒன்னு தான். அப்போ pigment system or photo systemத்தை எப்படி சொல்லலாம்? group of pigments which contains chlorophyll A and accessory pigment சொல்லலாம். ஓகே, இப்போ PS1 முதல்ல கண்டுபிடிச்சாங்க, PS2 ரெண்டாவது கண்டுபிடிச்சாங்க. PS1க்கு இன்னொரு பேரு P700. ஏன் அப்படின்னா PS1லயும் chlorophyll A இருக்கும், PS2லயும் chlorophyll A இருக்கும். PS1ல இருக்கக்கூடிய chlorophyll A 700 நானோமீட்டர் வேவ்லென்த்ல இருக்கக்கூடிய லைட்டை அதிகமா மேக்ஸிமம் அப்சார்ப் பண்றதுனால PS1க்கு P700 னு நேம் வச்சிருக்காங்க. PS2ல இருக்கக்கூடிய chlorophyll A ரெண்டுமே chlorophyll A தான். PS2ல இருக்கக்கூடிய chlorophyll A 680 நானோமீட்டர் வேவ்லென்த்ல அதிகமான லைட்டை அப்சார்ப் பண்ணும், மேக்ஸிமம் லைட்டை அப்சார்ப் பண்ணும். அதனால PS2க்கு P680 னு வச்சிருக்காங்க. சோ 680 700ங்கிறது நானோமீட்டர். சோ PS1 P700 because 700 நானோமீட்டர்ல வேவ்லென்த்ல இருக்கக்கூடிய லைட்டை அதிகமா அப்சார்ப் பண்ணும். PS2ங்கிறது P680, 680 வேவ்லென்த் லைட்டை அதிகமா அப்சார்ப் பண்ணும். ஓகே, PS stands for photo system or pigment system. ரெண்டும் ஒன்று தான். it is a core complex. coreனா நிறைய சேர்ந்து கம்பைண்டா இருக்கிறது. single specific chlorophyll A இருக்கும், that is reaction center. chlorophyll A is reaction center and light harvesting complex LHC இருக்கும். இது நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. light harvesting complex LHC னா என்ன அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். LHCங்கிறது ஒன்றும் கிடையாது, நல்லா பார்த்துக்குங்க. லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ்ங்கிறது ஹண்ட்ரட்ஸ், நூற்றுக்கணக்கான பிக்மெண்ட்ஸ் இருக்கும், பட் அதர் தென் chlorophyll A.
chlorophyll A இல்லாம hundreds of pigments bound to proteins. proteins ஓட bounded இருக்கும், bound ஆகி இருக்கும். So proteins plus accessory pigments, அதுதான் நீங்க light harvesting complex அப்படின்னு கூப்பிடுறோம். So இது என்ன பண்ணும் அப்படின்னா light energy-யை trap பண்ணி chlorophyll A க்கு அனுப்பிடும். லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி chlorophyll A க்கு அனுப்பிடும். எப்படி இந்த செல்போனு மற்றதுலாம் ஆண்டனா வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி அந்த காம்பனன்ட்ஸ்க்கு அனுப்புது, அந்த மாதிரி இப்போ டிஷ் ஆண்டனா வீட்டில் வச்சிருப்பீங்க, அந்த டிஷ் ஆண்டனா வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி டிவிக்கு அனுப்பும். அந்த மாதிரி இங்க லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் லைட்டை அப்சார்ப் பண்ணி chlorophyll A ரியாக்ஷன் சென்டருக்கு அனுப்புறாங்க. அப்போ அது ஆண்டனான்னு சொல்லலாமா? ஸோ ஆண்டனே அப்படிங்கிறோம். லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஆர் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸை ஆண்டனேன்னு சொல்றோம். ஸோ சிங்கிள் chlorophyll A ஆக்ட் அஸ் ரியாக்ஷன் சென்டர். ஏன்னா இங்கே தான் லைட் ரியாக்ஷன் நடக்குது, அந்த எலக்ட்ரான்லாம் எக்ஸ்பெல் ஆகி போகுது. பிக்மெண்ட்ஸ் அதாவது பிக்மெண்ட்ஸ்ங்கிறது chlorophyll A accessory pigments எல்லாமே they absorb different wavelength of light so that light reaction ரொம்ப effective-ஆ நடக்கும். ஓகேங்களா? different wavelength of light absorb பண்றதுக்கு தான் chlorophyll A light harvesting complex இதெல்லாம் இருக்கு. so light harvesting complexல இனிமே உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. light harvesting complex அப்படிங்கிறது other than chlorophyll A, pigments other than chlorophyll A along with proteins, அதை வந்து ஆண்டனேன்னு சொல்றோம். ஏன் ஆண்டனேன்னு சொல்றோம்னா இது சன்லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி அதை அப்படியே chlorophyll A க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஓகே, chlorophyll A ல தான் ரியாக்ஷன், ஆக்சுவல் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன் நடக்கிறதுனால அதை ரியாக்ஷன் சென்டர்னு சொல்றோம். இதை chlorophyll A. ஓகே, இப்போ போட்டோ பாஸ்பாரிலேஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்பாரிலேஷன்னா என்ன? அடினோசைன் டைபாஸ்பேட்டோட இன்ஆர்கானிக் பாஸ்பேட் சேர்ந்து ஏடிபி ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதுக்கு பேரு பாஸ்பாரிலேஷன். போட்டோபாஸ்பாரிலேஷன் என்ன? in the presence of sun's light energy, sunlight energy-யை யூஸ் பண்ணி பாஸ்பாரிலேஷன் நடந்ததுன்னா அதுக்கு பேரு போட்டோபாஸ்பாரிலேஷன். சரி, லைட் எனர்ஜி யாரு ட்ராப் பண்ணுவா? chlorophyll pigment எங்க இருக்கு? chloroplast. அப்போ போட்டோபாஸ்பாரிலேஷன் takes place in chloroplast. this is very important. photophosphorylation takes place in chloroplast. okay, இதுல வந்து photophosphorylation-ல நான் சைக்ளிக் photophosphorylation and cyclic photophosphorylation ரெண்டு இருக்கு. இதை எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னு சொல்லுவோம். ஏன் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னு சொல்ல போறோம், அதையும் இப்ப பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சைக்ளிக் படிக்கலாம், செகண்ட் சைக்ளிக் photophosphorylation படிக்கலாம். ஸோ நான் சைக்ளிக் photophosphorylation-னாலும் சரி, சைக்ளிக் photophosphorylation-னாலும் சரி, ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா photophosphorylation-னாலே ஏடிபி இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் எனர்ஜி காம்பவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண போகுது in the presence of sunlight in photosynthetic tissue. அதை தான் photophosphorylation அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் நான் சைக்ளிக் photophosphorylation. இதை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்க, இங்கே P680 இருக்கா, அப்படி இங்கே யார் இருக்காங்க? P680 இருக்காங்க. ஓகேங்களா? P680 னா யாரு? photosystem 2, that is PS2. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். PS2 photosystem 2. photosystemல யார் இருப்பா? ஒரு ரியாக்ஷன் சென்டர் இருப்பாங்க and then light harvesting complex இருப்பாங்க. P680 தான் நமக்கு வந்து இங்க ரியாக்ஷன் சென்டர், that is chlorophyll A. this is chlorophyll A ரியாக்ஷன் சென்டர், சிங்கிள் ரியாக்ஷன் சென்டர். அதை சுற்றி இருக்கவங்க ஆண்டனா பிக்மெண்ட், லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், அதாவது ஆக்சசரி பிக்மெண்ட். பாருங்க, லைட் எனர்ஜியை ஆக்சசரி பிக்மெண்ட்ஸ் அப்சார்ப் பண்ணி அதை அப்படியே உங்களுக்கு எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு? PS2, அதாவது P680 chlorophyll A ரியாக்ஷன் சென்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ரியாக்ஷன் சென்டர்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், இது வந்து ரியாக்ஷன் சென்டர் ஆக்சிடைஸ் ஆகும், எலக்ட்ரான்ஸ் அப்படியே எக்ஸ்பெல் ஆகும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு வந்து இதுல இருந்து ரிலீஸ் ஆகி போகும். இங்க பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் யாருன்னா பியோஃபைட்டின். பியோஃபைட்டின்ல இருந்து எலக்ட்ரான் வந்து இங்க பாருங்க, இங்க எலக்ட்ரான் கேரியர்ஸ் இருப்பாங்க. PQனா பிளாஸ்டோகுயினோன், PC-னா பிளாஸ்டோசயனின், FD-னா ஃபெரிடாக்சின். பார்த்துக்கோங்க, ஷார்ட் ஃபார்முக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. பிளாஸ்டோகுயினோன் வழியா சைட்டோக்ரோம் BF6 காம்ப்ளெக்ஸ், சைட்டோக்ரோம் B and சைட்டோக்ரோம் F6 காம்ப்ளெக்ஸ், B6F சாரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா
ஓகே, சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சைட்டோக்ரோம் பி அண்ட் எஃப் காம்ப்ளெக்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுங்க, ஷார்ட் ட்ரிக். ஸோ இங்க எலக்ட்ரான்ஸ் P680 இருந்து குளோரோஃபில் A இருந்து எக்ஸ்பெல் ஆகி வெளியே வந்தாச்சு. இங்க பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் ஃபியோஃபைட்டின் அதுல இருந்து பிளாஸ்டோகுயினோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது வந்து டவுன் ஹில்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதிகமா இருக்க எலக்ட்ரான் அதிகமா இருக்க இடத்துல இருந்து கம்மியா இருக்க இடத்துக்கு வருது. பிளாஸ்டோகுயினோன் வழியா சைட்டோக்ரோம் B அண்ட் F காம்ப்ளெக்ஸ் வழியா பிளாஸ்டோசைனினுக்கு வந்து P700க்கு வருது. P700 அப்படிங்கிறது யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். யாரு P700? PS2 குளோரோஃபில் A. இங்கேயும் குளோரோஃபில் A இருக்காங்க, அக்சஸரி பிக்மெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கேயும் அகைன் லைட் வந்து இதை அப்சார்ப் பண்ணுது. லைட் எனர்ஜியை யாருக்கு அனுப்புறாங்க அப்படின்னா இந்த ஆண்டனா பிக்மெண்ட்லாம் குளோரோஃபில் ஏக்கு அனுப்புறாங்க. இங்க வேவ் லென்த் 700 வேவ் லென்த்ல மேக்ஸிமம் லைட் அப்சார்ப்ஷன் நடக்கிறதுனால P700 நேம் வச்சிருக்காங்க. இங்கேயும் குளோரோஃபில் ஏல இருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகுது. அந்த எலக்ட்ரான் இங்க பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போய் ஃபெரிடாக்சினுக்கு போய் NADP ரிடக்டேஸ்க்கு வருது. இங்க NADP ரிடக்டேஸ் என்சைமோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா NADP-ய 2 புரோட்டானோட சேர்த்து NADPH ரெடியூஸ் பண்ணும். ஸோ இங்க ரெடியூசிங் பவர் NADPH வந்தாச்சு. இங்க சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்ல ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP-ய ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ATP-யும் NADPH-ம் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு லைட் ரியாக்ஷன்ல. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. இப்போ PS2ல இருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி போனுச்சு, PS1க்கு போனுச்சு, அண்ட் இங்கேருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி போனுச்சு. NADP-யை NADPH ரெடியூஸ் பண்ணிடுச்சு. போன எலக்ட்ரான் திரும்பி வந்துச்சா? வரல. அப்ப இங்க லாஸ் ஆன எலக்ட்ரான் ரீப்ளேஸ் பண்ணணும்ல, காம்பன்சேட் பண்ணணும்ல. இங்க லாஸ் ஆனிச்சுல எலக்ட்ரான் NADP-க்கு போயிடுச்சு, யூனி டைரக்ஷனல், திருப்பி வரல எலக்ட்ரான். அப்ப இங்க லாஸ் ஆன எலக்ட்ரானை காம்பன்சேட் பண்றதுக்கு ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஜங்குன்னு இங்க குதிப்பாரு. குதிச்சு இவருக்கும் லைட் எனர்ஜி வேணும், ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நடக்கும். வாட்டர் மாலிக்யூல் ஸ்பிளிட் ஆகி எலக்ட்ரான் புரோட்டான் ஆக்சிஜனா ஸ்பிளிட் ஆகும். ஆக்சிஜன் ரிலீஸ் ஆயிடும் எங்க அட்மாஸ்பியருக்கு. எலக்ட்ரான் இதுக்குள்ள பூந்து உங்களுக்கு எலக்ட்ரான் செயின்ல வந்துருது. புரோட்டான்ஸ் நேரா இங்க வந்து NADP-ய NADPH ரெடியூஸ் பண்ண வந்துருவா. அப்படி இப்போ உங்களுக்கு தெளிவா புரியுதா? ஸோ ATP-யும் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்ல, NADPH-ம் NADP ரிடக்டேஸ் மூலியமா அந்த என்சைம் மூலியமா ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ATP அண்ட் NADPH ஆர் ப்ரொடியூஸ்டு டியூரிங் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷன். இதை பார்க்கறதுக்கு Z ஷேப்ல இருக்கு. இந்த எல்லோ கலர் ஏரோவை மட்டும் பாருங்க, Z ஷேப்ல இருக்கு. சார் N மாதிரி இருக்கே, கேபிட்டல் லெட்டர் N மாதிரி இருக்கே, N இப்படி இருக்குன்னா இதை திருப்பி போடுங்க, Z ஷேப்ல வந்துருச்சா? அதனால இதுக்கு பேரு Z ஸ்கீம். Z ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இல்லையா அது Z ஷேப்ல இல்லாட்டியும் ஜிக்ஸாகா போதா, அதனால Z ஸ்கீம் அப்படின்னு பேர் வச்சாங்க. So this is non-cyclic photophosphorylation. Photophosphorylation எங்க நடந்திருக்கு? non-cyclicல சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ். இதே தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன சார் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்? இங்க பாருங்க, எலக்ட்ரான் கேரியர்ஸ் பிளாஸ்டோகுயினோன், சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ், பிளாஸ்டோசைனின், ஃபெரிடாக்சின், NADP ரிடக்டேஸ், இவங்க எல்லாமே எலக்ட்ரானை தான் கேரி பண்ணிட்டு போறாங்க. தே ஆர் கேரியிங் எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினும் நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்பாரிலேஷனும் ஒன்று தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான நீட் பாயிண்ட்ஸ். நான் சைக்ளிக் electron transport or photophosphorylation. Non-cyclic photophosphorylation. Okay, non-cyclic, sorry, non-cyclic photophosphorylation ஓட நீட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தரலாம். இங்க பாருங்க, எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் PS2 அப்ஹில். ஏன் சார் PS2 அப்ஹில்னு சொல்றாங்க? நல்லா பாருங்க, PS2 இங்க இருந்து பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகி போறதுனால அப்ஹில். அண்ட் தென் அது வந்து PS1 ரெடியூஸ் பண்றதுக்கு வரதுனால அதுக்கு அடுத்து வருது டவுன்ஹில்.
எலக்ட்ரான் அதிகமாக இருக்க இடத்துல இருந்து கம்மியாக இருக்க இடத்துக்கு வந்தால் டவுன் ஹில், கம்மியாக இருக்க இடத்துல இருந்து அது போணுச்சுன்னா uphill. Okay, so electron transfer from ps to uphill to electron acceptor, that is pheophytin. Then downhill, இது down through electron transport chain. Electron transport chain ங்கறவங்க first Q ல நிக்கணும் ஞாபகம் வச்சுங்க. Plastoquinone, cytochrome complex, plastocyanin, அதான் electron transport chain to PS1. PS1 க்கு வந்தாங்க. Then PS1 ல இருந்து excite ஆகி அங்க இருந்து திருப்பியும் electron excite ஆனாங்க. தெரியுதா உங்களுக்கு? PS1 ல இருந்து electron excite ஆனாங்க. excite ஆகி NADP போய் ரெடியூஸ் பண்ணி NADPH ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இது zigzag-ஆ இருக்கிறதுனால இதுக்கு பேரு Z ஸ்கீம், Z ஸ்கீம் அப்படினு சொல்வோம். சோ இங்க ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் எங்க நடந்துச்சு? PS2 ல. PS2 ல இது क्वेश्चन கேட்பாங்க. PS2 ல splitting of water molecule நடந்துச்சு. இங்க splitting of water molecule நடந்ததனால உங்களுக்கு வந்து இங்க protons, electrons and oxygen release ஆனுச்சு. பாத்துங்க from water. Continuous unidirectional, very important, unidirectional flow of electrons இருக்கு. போன electrons திருப்பி வராது. The expelled electrons from chlorophyll A never come back. அதான் unidirectional. அதனால இதுக்கு பேரு non-cyclic photophosphorylation னு சொல்றாங்க. Such movement of electrons forms ATP and NADPH. ATP யும் NADPH அந்த எலக்ட்ரான் போய் ஃபார்ம் பண்ணுச்சு. ஏன்னா எலக்ட்ரான் வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் ATP and NADPH ஃபார்ம் ஆனுச்சு. Oxygen is evolved during photolysis of water. Very important. Both PS2 and PS1 are functional in non-cyclic photophosphorylation. PS2 வும் functional தான், PS1 வும் functional தான். இங்க பாருங்க PS2 இருக்கு, PS1 இருக்கு. இது எங்க நடக்குது? Very important. Non-cyclic photophosphorylation takes place in grana lamella. Grana lamella. Thylakoid membrane. ஓகேங்களா? Thylakoid membrane. Thylakoid membrane ல நடக்குது. This is very important. Non-cyclic photophosphorylation takes place in thylakoid membrane. Next, cyclic photophosphorylation. இது கிடையாது. blackல இருக்கு இல்லையா? இது இன்வால்வ் ஆகல. அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது கிடையாது. Photosystem 2 is absent in cyclic. Cyclicல photosystem 2 absent. Photosystem 1 மட்டும் தான் இன்வால்வ் ஆகும். இங்க பாருங்க, photosystem 1 sunlight energy absorb பண்றாங்க. sun's light energy absorb பண்றாங்க. absorb பண்ணி excited stateக்கு போகும்போது எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றாங்க. அந்த எலக்ட்ரான் நேரா ஃபெரிடாக்சினுக்கு போகுது. பட் இங்க NADP யும் NADP plus and NADP reductase enzyme இதெல்லாம் non available இல்ல. அதனால ஃபெரிடாக்சின்ல இருந்து நேரா சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து then plastocyanin வழியா திருப்பி PS1 க்கே ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இப்படி ரிட்டர்ன் வரும்போது இந்த சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்ல ATP ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் ஃபெரிடாக்சின்ல இருந்து சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் வரும்போது ஒரு ATP ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ADP plus inorganic phosphate ஓட சேர்ந்து ஒரு ATP இங்க ஃபார்ம் ஆகுது. ரெண்டு இடத்துல ATP இங்க ஃபார்ம் ஆகும். So more number of ATPs are produced during cyclic photophosphorylation. So cyclic photophosphorylation ங்கிறது நான் சைக்ளிக்ல இருந்தே நீங்க படிச்சுக்கலாம். இந்த டயகிராமை பாருங்க. இந்த டயகிராம்ல PS2 இல்ல, PS1 மட்டும் தான் இருக்கு. இங்க PS1 ல இருந்து எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகி போகுது. எக்ஸைட் ஆகி போனது ஃபெரிடாக்சினுக்கு போகுது. NADP plus reductaseம் NADP பிளஸும் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ்க்கு வருது. தென் plastocyanin, தென் PS1 க்கே ரிட்டர்ன் வந்துருது. கிளம்பி போன எங்கிருந்து கிளம்புனுச்சோ அங்கே எலக்ட்ரான் திருப்பி வந்துட்டதுனால இதை வந்து சைக்ளிக் போட்டோபாஸ்பாரிலேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த PS2 கிடையாது. இதே டயக்ராம்லேயே நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். இந்த டயக்ராம் தான் அங்கே வரைஞ்சிருக்கோம். புதுசாக எதுவும் கிடையாது. PS1 இருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி போகுது. பிரைமரி அக்செப்டார்லேருந்து ஃபெரிடாக்சின் வருது. NADP plus reductase, NADP plus இல்லை. அதனால ஃபெரிடாக்சின் வழியாக வந்து சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் plastocyanin வழியாக வந்து PS1க்கு ரிட்டர்ன் வந்துடுது எலக்ட்ரான். அப்படி ரிட்டர்ன் வரும்போது எப்போவுமே எலக்ட்ரான் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போகிறதுனால ஃபெரிடாக்சின் டு சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான் தான் அது. எலக்ட்ரான் கேரியர்ஸ், அந்த எலக்ட்ரான் கேரியர்ஸ் ஃபெரிடாக்சின்லேருந்து சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் வரும்போது ஒரு ATP ப்ரொடியூஸ் பண்ணுது. சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸில் ஒரு ATP ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டு இடத்துல ATP ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இங்க more ATPs will be produced during cyclic photophosphorylation, but NADPH is not produced. NADPH is not produced.
இதுக்கான நீட் பாயிண்ட்ஸ் பார்த்தரலாம். இது என்ன சைக்கிள்ங்க? cyclic photophosphorylation. cyclic photophosphorylation. Okay, இதுக்கான நீட் பாயிண்ட்ஸ் என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல? இட் occurs only in PS1. இந்த இடத்துல அதாவது cyclic photophosphorylation PS1 மட்டும் தான் functional, PS2 is non functional. light wavelength beyond 680 nanometer வந்து இது அப்சார்ப் பண்ணும், that is P700 னு படிச்சிருக்கோம் இல்லையா அது. it occurs in stroma lamellae and lacks PS2 இல்ல, NADP reductase என்சைமும் கிடையாது, NADP பிளஸும் கிடையாது. நமக்கு தெரியும் குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சர் தெரியும்ல. குளோரோபிளாஸ்ட் எப்படி வரைவோம் நல்லா பாருங்க. குளோரோபிளாஸ்ட் இது ஒரு டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், ரெண்டு மெம்பரேன் இங்க இருக்கு. இதுல தைலகாய்டு இப்படி இருக்கு, ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். திஸ் இஸ் கிரானா, திஸ் இஸ் another கிரானா. ரெண்டு கிரானா மட்டும் வரைகிறேன். ஒரு கிரானால இருக்க தைலகாய்டையும் இன்னொரு கிரானால இருக்க தைலகாய்டையும் கனெக்ட் பண்ற மெம்பரேனுக்கு பேரு ஸ்ட்ரோமா லேமெல்லே. லேமெல்லேனா என்ன அர்த்தம்? மெம்பரேன் அர்த்தம். ஸ்ட்ரோமா லேமெல்லே. ஸோ இந்த ஸ்ட்ரோமா லேமெல்லேல தான் உங்களுக்கு வந்து PS1 மட்டும் இருக்கும். PS1 மட்டும் இருக்கும். ஒன்லி PS1 இங்க இருக்கும். PS2 absent. அதே தைலகாய்டு மெம்பரேன், இது தைலகாய்டு மெம்பரேன். தைலகாய்டு மெம்பரேன்ல உங்களுக்கு PS1 இருக்கும், PS2 இருக்கும். தைலகாய்டு மெம்பரேன்ல PS1 and PS2 இருக்கும். ஸ்ட்ரோமா லேமெல்லாவில் PS1 மட்டும் தான் இருக்கும். அப்போ PS1 மட்டும் இருந்தால் அங்கே சைக்ளிக் photophosphorylation மட்டும் தான் நடக்கும். So cyclic photophosphorylation takes place in stroma lamellae. This is very important question. ஞாபகம் வச்சுக்கோங்க. So stroma lamellae PS2 கிடையாது, NADP reductase கிடையாது. So the electrons are cycled back to PS1. That's why it is called cyclic photophosphorylation. எங்க இருந்து electrons போச்சோ அங்கேயே திருப்பி வந்துருச்சு. இங்க ATP மட்டும் தான் சிந்தசிஸ் ஆகும், NADPH synthesis ஆகாது. no photolysis of water. இங்க water photolysis நடக்காது. காரணம் என்னன்னா, எதுக்காக photolysis of water நடக்குது? எலக்ட்ரானை டொனேட் பண்ண, புரோட்டானை டொனேட் பண்ண. புரோட்டான் யாருக்கு வேணும்? NADP NADPH ரெடியூஸ் பண்ண. இங்க NADPH ப்ரொடியூஸ் ஆக போறது இல்ல. அதே மாதிரி வாட்டர்ல இருந்து எலக்ட்ரான் எதுக்கு ரிலீஸ் ஆகுது? லாஸ் ஆன எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்க. இங்க எலக்ட்ரான் லாஸே ஆகல. PS1ல இருந்து கிளம்பி போன எலக்ட்ரான் PS1க்கே திருப்பி வந்துருச்சு. there is no loss of electron, no need of proton. அப்போ வாட்டர் லைசிஸ், photolysis of water தேவை கிடையாது இங்க. so that is the thing. I hope cyclic and non-cyclic photophosphorylationல நீங்க கிளியர் ஆயிருப்பீங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் chemiosmotic hypothesis. பீட்டர் மிட்செல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் இந்த chemiosmotic hypothesis எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பீட்டர் மிட்செல். ஓகே, இது முதல்ல என்ன டயக்ராம் சார், இது எந்த பார்ட்டை இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷன் வரும். நல்லா பாருங்க. திஸ் இஸ் த குளோரோபிளாஸ்ட், ரைட்? குளோரோபிளாஸ்ட். ஓகே, பூரி சுட்டு வச்ச மாதிரி இருக்கும். நல்லா பூரி உப்பி வந்தால் எப்படி இருக்கும்? டிஸ்காய்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். வீட்டில் சுடுற பூரி இல்லை, கடையிலலாம் உப்பி கொண்டு வந்து வைப்பாங்கல்ல, அடையார் ஆனந்த பவன்லலாம், அந்த மாதிரி உப்பி இருக்கும் பூரி மாதிரி. அதோட ஸ்ட்ரக்சர் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது உள்ளே வந்து இந்த மாதிரி தைலகாய்ட்ஸ், ஸ்டாக் ஆஃப் காயின்ஸாக அடுக்கி வச்ச மாதிரி தைலகாய்ட்ஸ் இருக்குது. இந்த தைலகாய்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னால் கிரானம். இது ஒரு கிரானம், இது ஒரு கிரானம். இதை கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஸ்ட்ரோமா லேமெல்லான்னு பார்த்தோம். இதில் ஒரே ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த ஒரே ஒரு தைலகாய்டை மட்டும் ஜூம் பண்ணி வரைஞ்சிருக்கீங்க. திஸ் இஸ் தைலகாய்டு. இது வந்து நீங்கள் வரைஞ்சிருக்கிறது என்னன்னா தைலகாய்டு. ஒரு தைலகாய்டை பெருசாக வரைஞ்சிருக்கோம். இது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பெருசாக வரைஞ்சிருக்கோமே தவிர இந்த ஒன்று தான், இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம எடுத்து பெருசாக வரைஞ்சிருக்கோம், அவ்வளோதான். திஸ் இஸ் ஒன் தைலகாய்டு. இந்த ஒரு தைலகாய்டில் என்ன நடக்குதோ அதுதான் எல்லா தைலகாய்ட்ஸ்லையும் நடக்கும். ஓகே, இப்போ தைலகாய்டில் திஸ் இஸ் அவுட்டர் சர்ஃபேஸ், திஸ் இஸ் இன்சைட் இன்னர் சர்ஃபேஸ். இந்த ரெண்டுமே மெம்பரேன் தான். திஸ் இஸ் அவுட்டர் மெம்பரேன், this is outer membrane of thylakoid, this is inner membrane of thylakoid. thylakoidல outer membrane and inner membrane ரெண்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா பாருங்க. இந்த outer membraneல உங்களுக்கு NADP reductase enzyme இருக்கு. NADP reductase
என்சைம் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்சைடில் இந்த இன்னர் பார்ட்டில் வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. வாட்டர் ஸ்பிளிட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அங்கே தான் நடக்க போகுது. ஓகேயா? இப்போ நல்லா கவனிங்க. PS2 ஃபோட்டோசிஸ்டம் 2 ஃபோட்டோசிஸ்டம் 1 இதெல்லாம் எங்கே இருக்காங்க? தைலகாய்டு மெம்பரேனில் இருக்காங்க. தைலகாய்டு மெம்பரேனில் தான் பிக்மெண்ட்ஸ் இருப்பாங்க. குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் தான் ஃபோட்டோசிஸ்டம். அதில் குளோரோஃபில் ஏ இருக்கும். அதர் தென் குளோரோஃபில் ஏ லைட் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம்லாம் இருக்கும்னு, லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும்னு இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ ஃபோட்டோசிஸ்டம்னால குரூப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ். பிக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தைலகாய்டு மெம்பரேன். நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கே சார், அவரை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னா, தட் ஸ்பேஸ் இஸ் கால்டு லியூமன். லியூமன். இப்போது கெமியாஸ்மாட்டிக் ஹைபாத்தசிஸ் பாருங்க. PS2 லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ண, அப்படி லைட் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணார். ஓகேயா? லைட் எனர்ஜி இஸ் அப்சார்ப்டு பை PS2. ஓகே, PS2 எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகிறாரு. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணுவாரா? ரிலீஸ் பண்ணுற எலக்ட்ரான் கேரியர்ஸ் மூலியமாக, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் மூலியமாக சைட்டோக்ரோம் B and F காம்ப்ளெக்ஸ்க்கு வருது. எலக்ட்ரான் சைட்டோக்ரோம் B and F காம்ப்ளெக்ஸ் வழியாக அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி சைட்டோக்ரோம் B and F காம்ப்ளெக்ஸ் வெளியில் இருக்குல்ல, வெளியில் இருக்க ரீஜன் யாருன்னா ஸ்ட்ரோமா. என்னப்பா அது? ஸ்ட்ரோமா. வெளியில் இருக்க ரீஜன் ஸ்ட்ரோமா. ஓகேங்களா? வெளியில் இருக்க ரீஜனுக்கு பேர் ஸ்ட்ரோமா. இந்த ரீஜன் ஸ்ட்ரோமா. தைலகாய்டுக்கு வெளியில், கிரானாவுக்கு வெளியில் ஸ்ட்ரோமா தானே இருக்குது. ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை உள்ளே இழுத்து விட்டுரும். ஏன்னா இந்த ரிலீஸ் ஆகி போகிற, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற எலக்ட்ரான் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி சைட்டோக்ரோம் B and F காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டான்ஸை இந்த லியூமனுக்கு, தைலகாய்டோட லியூமனுக்கு இழுத்து விட்டுரும். தைலகாய்டுக்குள்ளே பம்ப் பண்ணி விட்டுரும். அதனால் சைட்டோக்ரோம் B and F காம்ப்ளெக்ஸை நம்ம புரோட்டான் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டான் பம்ப் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா புரோட்டான்ஸை பம்ப் பண்ணி உள்ள விட்டுருது, அதனால. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் சும்மாவா இருக்கும். திருப்பியும் சைட்டோக்ரோம் BF காம்ப்ளெக்ஸ்ல இருந்து PS2க்கு எலக்ட்ரான் வந்துடும், PS1க்கு. தென் PS1லேருந்து எலக்ட்ரான் எக்ஸைட்மெண்ட் ஸ்டேட்டுக்கு போய் அது NADP-யை வந்து NADPH+H ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். இப்போ NADPH ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே PS2லேருந்து எலக்ட்ரான் எக்ஸ்பெல் ஆகி போயிடுச்சா? அப்போ இங்கே எலக்ட்ரான் டிஃபிஷியன்சி வரும். அந்த எலக்ட்ரான் டிஃபிஷியன்சியை ஓவர் கம் பண்ண ஒரு வாட்டர் மாலிக்யூல் எங்கே லியூமனுக்குள்ள, தைலகாய்டு லியூமனுக்குள்ள ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஸ்பிளிட் ஆகி எலக்ட்ரான், புரோட்டான், ஆக்சிஜனாக ரிலீஸ் ஆகும். இதில் இந்த ஆக்சிஜன் வந்து அட்மாஸ்பியருக்கு போயிடும். எ பேர் ஆஃப் புரோட்டான் இங்கே வந்து ஆட் ஆயிரும். பேர் ஆஃப் புரோட்டான் ஒரு வாட்டர் ஸ்பிளிட் ஆகிறதுனால லியூமனில் வந்து ஆட் ஆயிரும். எலக்ட்ரான் PS2ல இருக்கக்கூடிய அந்த டிஃபிஷியன்சி, பற்றாக்குறைய ஓவர் கம் பண்ணுறதுக்கு PS2ல போய் ஆட் ஆயிரும். திருப்பி PS2 இந்த சைக்கிளை நடத்தும். திருப்பி ஒரு வாட்டர் மாலிக்யூல் ஸ்பிளிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இது கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். PS2லேருந்து எலக்ட்ரான் போகும்போது சைட்டோக்ரோம் B and F6 காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த எலக்ட்ரான்லேருந்து கிடைச்ச எனர்ஜியை வச்சு ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை உள்ளே பம்ப் பண்ணி விடும். அப்போ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லியூமனில் புரோட்டான்ஸோட கான்சன்ட்ரேஷன், ஹைட்ரஜன் அதோட கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ வென் கம்பேர் டு ஸ்ட்ரோமா, லியூமனில் ஹைட்ரஜனோட அயான், அதாவது புரோட்டான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகிடும். எப்போவுமே புரோட்டான் வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் பண்ணி போக ட்ரை பண்ணும். பட் இங்கே புரோட்டான்ஸ் வந்து இந்த மெம்ப்ரேன் வழியாக ஈஸியாக பாஸ் பண்ணி போக முடியாது. புரோட்டான்கிறது புரோட்டான் சேனல், அதாவது அதுக்குன்னு உள்ள ஒரு புரோட்டீன் சேனல் வழியாக தான் வெளியே வர முடியும். ஸோ அந்த புரோட்டான் வெளியே வரதுக்கான புரோட்டீன் சேனல் யாருன்னா F0F1 காம்ப்ளெக்ஸ். F0F1 காம்ப்ளெக்ஸ்க்கு பேர் ATPase. இன்னொரு பேர் F0F1 காம்ப்ளெக்ஸ்க்கு இன்னொரு பேர் ATPase. ஸோ இந்த புரோட்டான் வந்து ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் F0 வழியாக அப்படியே என்டர் ஆகி புரோட்டான்ஸ் F1 வழியாக வெளியே வரும். புரோட்டான்ஸ் வந்து F0F1 காம்ப்ளெக்ஸ் வழியாக வெளியே வரும்போது புரோட்டான்ஸும் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வரும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த F1 இருக்கு இல்லையா, F1 காம்பனண்ட் அது ஒரு ADP-யை இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP-யாக
பாஸ்பாரிலேட் பண்ணிடும். இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ஐபின்னு எழுதலாம், பிஐன்னு எழுதலாம். இன்ஆர்கானிக் பாஸ்பேட் ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP-ஆ மாறுறதுக்கு பாஸ்பாரிலேட் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை இங்கே யார் கொடுக்குறாங்கன்னா இந்த ப்ரோட்டான்ஸ் வந்து லியூமனில் ஜாஸ்தி ஆகிடுச்சு. எப்படி ஜாஸ்தி ஆச்சு? ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் நடந்ததுனாலையும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்கும்போது இந்த சைட்டோக்ரோம் B and F6 காம்ப்ளெக்ஸில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு போகும்போது அது ப்ரோட்டான் பம்பாக மாதிரி ஸ்ட்ரோமாலேருந்து ஒரு பேர் ஆஃப் ப்ரோட்டானை ஒவ்வொரு தடவை சைக்கிள் நடக்கும் போதும் பம்ப் பண்ணி விடுதும். அப்போ உள்ள லியூமனில் ப்ரோட்டான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகிடுது. ஒரு பேர் ஆஃப் ஹைட்ரஜன் ion, one pair, 2 protons, one pair இந்த F0 F1 வழியா மட்டும் தான் வெளியே வர முடியும். வேற எதுலயும் மூவ் பண்ண முடியாது. ஏன்னா மெம்பரேன் வந்து புரோட்டான் வெளியே வர விடாது. தைலகாய்டு மெம்பரேன் இந்த F0 F1 காம்ப்ளெக்ஸ் வழியா ஒரு பேர் ஆஃப் புரோட்டான் வெளியே வரும்போது அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த F1 இருக்கு இல்லையா, அது ஒரு ADP-யை இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP-யா பாஸ்பாரிலேட் பண்ணி விட்டுருது. ஸோ தட் இந்த கெமியோஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ்ல எப்படி NADP-யும் NADPH ஓகேங்களா, NADPH-ம் ATP-யும் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணது பீட்டர் மிட்செல். ரொம்ப சிம்பிள். இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ இப்போ பார்க்கலாம். இப்போ கெமியோஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ்ல நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்? proton gradient leads to ATP synthesis அப்படிங்கிறது தான் கெமியோஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ். கிரேடியன்ட்னா என்ன சார்? கிரேட்னா என்ன? உங்கள் கிளாஸில் கிரேட் ABCDன்னு போடுவாங்க. இந்த CBSEல கிரேட் கொடுப்பாங்க இல்லையா, கிரேட் ABCD. கிரேட் ஏன்னா ஜாஸ்தி, கிரேட் பினா அதை விட கொஞ்சம் கம்மி, கிரேட் சினா அதை விட ரொம்ப கம்மி. ஸோ கிரேடியன்ட் அப்படின்னாலே ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு சைடில் கம்மியாக இருக்குது. அந்த கம்பேரிசன் தான் கிரேட். புரோட்டான் கிரேடியன்ட்னா என்ன? புரோட்டான் எங்கே ஜாஸ்தியாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ புரோட்டான் கிரேடியன்ட் தைலகாய்டு மெம்பரேனுக்குள்ள இருக்க லியூமனில் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்ட்ரோமால கம்மியாக இருக்கும். அதனால தான் ATP சிந்தசிஸ் நடக்குதுன்னு கெமியோஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸில் சொல்கிறாங்க. ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூசஸ் ஹைட்ரஜன் அயான், தட் இஸ் புரோட்டான். அதான் அந்த டயக்ராம்லேயே பார்த்தோம் இல்லையா. இங்கே பாருங்க, ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் வந்து புரோட்டான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் hydrogen ions are transported from stroma to chloroplast, that is lumen of thylakoid. Second எங்கேருந்து வருது? இங்கே இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிகிட்டே போகுது. அதனால சைட்டோக்ரோம் காம்ப்ளெக்ஸ் வந்து புரோட்டான் பம்பா மாதிரி ஸ்ட்ரோமாலேருந்து குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரோமாலேருந்து லியூமன் ஆஃப் தைலகாய்டு உள்ள குளோரோபிளாஸ்டில் தான் தைலகாய்டு இருக்குது. லியூமன் ஆஃப் தைலகாய்டுக்கு ஒரு பேர் ஆஃப் புரோட்டானை பம்ப் பண்ணி விடுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட் இன்க்ரீசஸ் protons in lumen of thylakoid. ரெண்டு விஷயம், photolysis of water and ஸ்ட்ரோமாலேருந்து lumen of thylakoidக்கு புரோட்டான் பம்ப் பண்ணி உள்ள வருது. அதனால உங்களுக்கு lumen of thylakoidல புரோட்டானோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே ATPase வராது. ATPaseங்கிறவங்க CF0 காம்ப்ளெக்ஸ், CF1 காம்ப்ளெக்ஸ், catalytic compound. இந்த C stands for catalytic compound. catalytic C திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. F0 F1 காம்ப்ளெக்ஸ் தான், அதுக்கு முன்னாடி C இருக்குன்னா catalytic component அப்படின்னு அர்த்தம். ஸோ catalytic F0 catalytic F1 அப்படின்னு அர்த்தம். enzymatic reaction நடக்க போகுது இல்லையா, அதான். ஸோ CF0ங்கிறது embedded in thylakoid membrane, CF1 அப்படிங்கிறது protrude, protrudeனா வெளிநோக்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். protrude out of thylakoid membrane and it is facing towards stroma. F1 வந்து ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணி இருக்கும். இது क्वेश्चनல கேட்பாங்க. நெக்ஸ்ட், பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட். பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட்னா என்ன? லியூமன்ல புரோட்டான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது F0 F1 காம்ப்ளெக்ஸ் வழியா ஸ்ட்ரோமாவுக்கு வருது, அதான். ஸோ இங்கே வந்து கன்ஃபர்மேஷனல் சேஞ்சஸை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா F1 காம்ப்ளெக்ஸ், F1 பார்ட் தான். ஏன்னா F1 வழியாக தான் புரோட்டான்ஸ் வெளியே வருது, அங்கே தான் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே புரோட்டான் வெளியே வருது. அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி F1ல ADP இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டோட சேர்ந்து ATP-யை ப்ரொடியூஸ் பண்ணுது. பாஸ்பாரிலேஷன், ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் F0 F1 காம்ப்ளெக்ஸில் நடக்குது அக்கார்டிங் டு கெமியோஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கான கொஷின் பார்த்துடலாம். Which option is correct for the labeled region of X, Y, Z in the given diagram? இது கெமியோஸ்மாட்டிக் ஹைபோதீசிஸ். திஸ் இஸ் லியூமன், நடுவில் இருக்கிறது லியூமன், வெளியில் ஸ்ட்ரோமா ரீஜன் இருக்குது. திஸ் இஸ் தைலகாய்டு, ஒரு தைலகாய்டு மெம்பரேனை வரைஞ்சிருக்கோம். சரி, எக்ஸ் இங்கே யார் இருக்கா? இங்கே PS2 இருக்கும். அப்போ எக்ஸ் யார்? PS1. திஸ் இஸ் PS1. ஓகே. ஒய் நமக்கு தெரியும், F0. அப்போ Z F1, F0 F1 காம்ப்ளெக்ஸ். அப்போது X PS1, Y F0, Z F1. This is the answer. Okay. Next question.
Read the following statement and select the right option having both correct statement. Okay, ரெண்டு correct statement இருக்க மாதிரி ஏனா எல்லா ஆப்ஷன்ல ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க. எந்த ரெண்டு கரெக்ட் எந்த ரெண்டு தப்பு பாருங்க. Z scheme of light reaction takes place in the presence of PS1 only னு கொடுத்திருக்காங்க. Z schemeக்கு PS1 and PS2 ரெண்டுமே வேணும். கிரானாவ்ல நடக்கும். அப்ப this is incorrect statement. Only PS1 is functional in cyclic photophosphorylation. This is correct. Cyclic வந்து stroma lamella நடக்கும். PS1 மட்டும் தான் அங்க functional இருக்கும். PS2 இருக்காது. Okay. Cyclic photophosphorylation result in synthesis of ATP and NADPH னு கொடுத்திருக்காங்க. cyclicல NADPH produce ஆகாது. ஏனா அங்க NADP reductase enzyme இல்ல. So இது தப்பு. Next, stroma lamellae lack na absent PS2 as well as NADP reductase enzyme. This is correct. Stroma lamellae la thane ungalku PS1 mattum irukum anga cyclic photophosphorylation nadakum. So either answer C. 2 and 4 are correct. Second statement to fourth statement to correct. Next, photosystem is made up of. Photosystem na enna irukum? Reaction center ngiradhu chlorophyll A, antennae ngiradhu light harvesting complex. இது ரெண்டும் சேர்ந்தது தான் photosystem. Next, which of the following is not a product of light reaction of photosynthesis? 2018 ல நீட்ல கேட்டது. லைட் ரியாக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகாது. இங்க சைக்ளிக்கா நான் சைக்ளிக்கான்னு கேட்கல. லைட் ரியாக்ஷன் காமனா கொடுத்துட்டாங்க. ஸோ லைட் ரியாக்ஷன்ல NADPH ஃபார்ம் ஆகும், ATP ஃபார்ம் ஆகும், ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், அதுவும் ப்ராடக்ட் தான். NADH ரொம்ப சென்சிட்டிவான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. P அங்க P இல்ல. இங்க பாருங்க N stands for nicotinamide, A stands for adenine, N stands for D stands for dinucleotide. ஓகேங்களா? H இருந்தா reduced form, H இல்லனா oxidized form. ரெண்டுலயுமே H இருக்கு, reduced form. P இருந்தா phosphate, NADP இது. P இல்லனா phosphate இல்ல, nicotinamide, adenine, dinucleotide மட்டும் தான் இருக்கு. இது P இல்லனா அது ரெஸ்பிரேஷன்ல வருது. ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. P இருந்தா photosynthesis. P stands for photosynthesis ஞாபகம் வச்சுங்க. Actually P ங்கிறது phosphate, NADP ங்கிறது photosynthesisல வருது. வெறும் NAD அப்படிங்கிறது P இல்லாம இருக்கிறது ரெஸ்பிரேஷன்ல வருது. அப்போ லைட் ரியாக்ஷன் ஆஃப் photosynthesisல NADP தான் ஃபார்ம் ஆகும், NAD ஃபார்ம் ஆகாது. தட் ஃபார்ம்ஸ் அது வந்து எப்போ ஃபார்ம் ஆகுது? ரெஸ்பிரேஷன்ல ஃபார்ம் ஆகுது. ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், in the photochemical phase of photosynthesis, which one of the following is electron donor to P680? electron donor water. இங்க பாருங்க, வாட்டர் வந்து photolysis ஆனிச்சுன்னா எலக்ட்ரான் புரோட்டான் plus half O2 ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த எலக்ட்ரானை வாட்டர் தான் P680. P680ங்கிறது PS2க்கு டொனேட் பண்ணுறா. அப்படி புரோட்டான்ஸ் நமக்கு NADPH ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆக்சிஜன் அட்மாஸ்பியருக்கு வந்துடும் வாட்டர்லேருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாஸ்போரிலேஷன் இஸ் formation of NADP plus in chloroplasta. Phosphorylation na synthesis of ATP by cells in mitochondria and chloroplasta, splitting of ATP to form ADP and inorganic phosphate, conversion of chemical energy into light energy and kekranga. Synthesis of ATP synthesis ngadhu ADP plus inorganic phosphate which produce ATP. Phosphorylation na addition of phosphate. So phosphorylation is the mitochondria la nadakra phosphorylation ku peru oxidative phosphorylation. அதே chloroplast la nadakradhu photophosphorylation. அதுதான் இன்னைக்கு நம்ம படிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, next, cyclic photophosphorylation takes place in cyclic stroma lamella, grana lamella, grana membrane ரெண்டும் ஒன்று தான். இதில் வந்து நான் சைக்ளிக் நடக்கும். போத் சைக்ளிக்கும் நடக்கலாம், பட் ஸ்ட்ரோமா லேமெல்லாவில் ஒன்லி cyclic photophosphorylation takes place. சரி, நெக்ஸ்ட்,
In a chloroplast, the highest number of protons are found in based on the chemiosmotic hypothesis கேக்குறாங்க. Lumen of thylakoid la highest number of protons இருக்கும். Okay, next, according to chemiosmotic hypothesis, a proton gradient is formed. Proton gradient form ஆயிடுச்சு. ஒரு இடத்துல proton ஜாஸ்தியா இருக்கு, இன்னொரு இடத்துல proton கம்மியா இருக்கு. When the number of protons dash in stroma and dash in lumen. ரொம்ப ஈஸி, டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்ட்ரோமால கம்மியா இருக்கும், lumenல ஜாஸ்தியா இருக்கும். ஸ்ட்ரோமால கம்மியாவும் lumenல ஜாஸ்தியாவும் இருக்கும். Okay, next question. Which of the following statement is incorrect regarding F1 of ATPase? It protrudes on the outer surface of the thylakoid membrane. Thylakoid membrane ku outside la நீட்டிக்கிட்டு வெளியே இருக்கும். It is present at the surface of thylakoid membrane which faces lumen. Lumen face பண்ணிட்டு இருக்காது, stroma face பண்ணிட்டு இருக்கும். It undergoes conformational change due to breakdown of proton gradient to release energy. None of this is incorrect about F1 of ATPase. அப்ப அவங்க incorrect தான கேக்குறாங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். இதுதான் இன்கரெக்ட், மீதி எல்லாம் கரெக்ட், மீதி எல்லாமே கரெக்ட். ஓகே, none of this is incorrect கொடுத்துருக்காங்க. B incorrect, அதான் ஆன்சர். A and C correct statement. ஓகே, கடைசி கொஷின். Which of the following forms the transmembrane channel required for migration of proton across thylakoid membrane னு கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸி. F0 of ATPase தான் transmembrane, அதாவது protons வெளியே போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மெம்பரேன்ல பவுண்டா இருக்கிறது, மெம்பரேன்ல பதிஞ்சு இருக்கிறது F0 தான். F1 வந்து மெம்பரேன்ல இருந்து வெளிநோக்கி ஸ்ட்ரோமாவை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த லைட் ரியாக்ஷன் செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம டார்க் ரியாக்ஷன் C4 பாத்வே அதெல்லாம் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.